அன்புடையவர்களே, ஒரு வாழ்க்கை பயணம் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று வலிமையினால் அல்லாமல் நுட்பத்தால் வென்ற ஒரு வீரனின் கதையை பார்க்கலாம். கிரேக்க புராணத்தில் 10 ஆண்டுகள் வரை நீடித்த ஒரு போர் பற்றிய செய்தி உள்ளது. கிரேக்கர்களுக்கும் ட்ரோய் நகரத்திற்கும் இடையில் நடந்த யுத்தம் அது. ஹேலனா என்ற அழகியின் காதலை மையமாக கொண்டு ஆரம்பித்த போர். கிரேக்கர்களிடம் மிகச்சிறந்த ஆற்றல் இருந்தது. அவர்களது படைகளும் அதிகமாக இருந்தன. அந்த காலத்தின் மிகச்சிறந்த போர் வீரர்களும் அவர்களிடமே இருந்தனர். யுத்தத்தின் கடவுள் என அறியப்பட்ட அக்கிலிசும் அவர்களுடன் இருந்தான். ஆனால் ட்ரோயிடம் அதைவிட வலிமையான 2 விடயங்கள் இருந்தன. உடைக்க முடியாத கோட்டை கோபுரங்கள், எதிரிகளின் செயற்பாடுகளை முன்னனுமானிக்கும் திறன். 10 ஆண்டுகள் எதுவும் மாறவில்லை. அப்போது ஒரு மனிதன் அந்த யுத்த களத்தில் போராடும் முறையையே மாற்றினான். 10 ஆண்டுகள் கிரேக்கர்கள் ஒரு நகரத்தையே தாக்கிக் கொண்டிருந்தார்கள். 10 ஆண்டுகள் ரத்தம், 10 ஆண்டுகள் வலிமை. ஆனாலும் ட்ரோய் வீழவில்லை. ஏனெனில் சில நேரங்களில் எவ்வளவு முயற்சித்தாலும் ஆற்றல் மட்டும் போதாது. ட்ரோய் சுவர்களால் மட்டும் பாதுகாக்கப்படவில்லை, அது முன்னனுமானிக்கும் திறனாலும் பாதுகாக்கப்பட்டது. ஒவ்வொரு தாக்குதலும் தோல்வியடைந்தது. ஒவ்வொரு திட்டமும் மீண்டும் மீண்டும் நடந்தது. கிரேக்கர்கள் வலிமையானவர்கள், ஆனால் கணிக்கப்படக்கூடியவர்களாக இருந்தனர். உங்கள் செயல்கள் எதிரிகளால் கணிக்கப்படுவது உங்கள் பலவீனம். அந்த போர் வீரர்களில் ஒருவன் வேறு விதமாக சிந்தித்தான். அவன்தான் ஒடிசியஸ். அவன் மிக வலிமையானவன் இல்லை, அவன் மிக வேகமானவனும் இல்லை, ஆனால் மிகவும் ஆபத்தானவன். ஏனெனில் மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாததொன்றை அவன் புரிந்து கொண்டான். மனிதர்கள் தாக்கப்படும் போது தோற்கவில்லை, அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று நினைக்கும் போது தான் தோற்கிறார்கள். அவனுடைய திட்டம் எளிமையானது, அதுவே அதை சக்தி வாய்ந்ததாக்கியது. எதிரி தவறாக கணிப்பீடு செய்வதற்கு வாய்ப்பினை ஏற்படுத்துதல். போர் முடிந்துவிட்டது என்று எதிரிகளை நம்பவை. அவர்கள் மிகவும் விரும்புவது என்ன என்று கண்டறி ட்ரோய் வேண்டியது வெற்றி. கிரேக்கர்கள் தோற்றுவிட்டதாக ஒத்துக்கொண்டால் அவர்கள் வென்றவர்களாக கருதி கொள்ளலாம். பிறகு அவர்கள் கவனிக்காத நேரத்தில் தாக்கு, வெற்றியை தன்வசமாக்கு. கிரேக்கர்கள் மறைந்த போது அவர்கள் ஒரு பரிசையும் விட்டு சென்றனர். ஒரு பெரிய மரக்குதிரை. ட்ரோயர்களுக்கு அது ஒரு பொறி என்று புரியவில்லை. அவர்களை பொறுத்தவரையில் அது வெற்றியின் சின்னம். அதனை அவர்கள் கோட்டையினுள்ளே எடுத்துச் சென்றனர். ஏனெனில் மனிதர்கள் நாம் ஜெயித்து விட்டோம் என்று நினைக்கும் தருணத்தில் சிந்திப்பதையும் கேள்வி கேட்பதையும் நிறுத்திவிடுகிறார்கள். அதுதான் அவர்கள் மிகவும் பலவீனமாக இருக்கும் நேரம். இரவு அமைதியில் குதிரையினுள்ளே ஒளிந்திருந்த வீரர்கள் வெளியே வந்தனர். ஒடிசியஸ் நகர்ந்தான், துல்லியமாக செயற்பட்டான். கோட்டை வாசல்கள் திறக்கப்பட்டன. கிரேக்க படை கோட்டைக்குள் புகுந்தது. காலை உதிக்கும் நேரத்தில் ட்ரோய் என்ற கோட்டை முழுவதும் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது. இது ஒரு கதை மட்டுமல்ல. இன்றும் ட்ரோய் இருக்கிறது, தோற்க முடியாது என்று நினைக்கும் நிறுவனங்களில், வெற்றியில் சௌகரியமாக மாறும் மனிதர்களில், பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று நம்பும் அமைப்புகளில். அப்போ ஒடிசியஸ் யார்? அவன் அதிகமாக போராடுபவன் அல்ல, அவன் புத்திசாலித்தனமாக போராடுபவன். பலர் விஷயங்கள் வேலை செய்யவில்லை என்றால் இன்னும் அதிகமாக தள்ளுவார்கள், முட்டி மோதி பார்ப்பார்கள். ஆனால் உண்மையான சக்தி ஒருபடி பின்வாங்கி தெளிவாக பார்த்து விளையாட்டையே மாற்றுவதில்தான் இருக்கிறது. ஏனெனில் இறுதியில் எப்போதும் வலிமையானவர்கள் ஜெயிப்பதில்லை, விளையாட்டை புரிந்து கொண்டவர்கள்தான் ஜெயிப்பார்கள். இந்த கதையிலிருந்து எதனை உங்களுக்காக எடுத்துக்கொள்ளப் போகின்றீர்கள்? வலிமை கொண்டு முட்டி மோதப் போகின்றீர்களா? இல்லை செயற்படும் முறையினை மாற்றியமைத்து வெற்றியடையப் போகின்றீர்களா? நீங்கள் எடுக்கும் தீர்மானமே உங்களது வாழ்க்கையை தீர்மானிக்கும். நன்றி அன்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்களுக்கு உதவ எங்களுக்கு உதவுங்கள்.